வணக்கம். திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியல அப்படிங்கிற ஒரு வேதனை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு இருக்குது, உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது, திமுக தொண்டர்களுக்குமே இருக்குது. என்னடா அது ஜென்சி கூட்டம் இப்படி பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு அதிகமாக இருக்குது. திமுக கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா படிப்படியாக அப்படியே தாவேக்காவுக்கு ஆதரவு மனநிலைக்கு போகிறாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லை. காங்கிரஸ் போச்சு. ஏற்கனவே தேர்தல் முன்னாடியே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுகவுக்குள்ள ஒரு முட்டல் மோதல் எல்லாமே இருந்தது. அப்போயே அவங்க தாவேக்காவோட போகிற மாதிரி பேச்செல்லாம் இருந்தது. சரி போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பாஜகவும் காங்கிரஸ் எப்படியாவது திமுக கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் காங்கிரஸோட இருந்த நட்புணர்வு, அவர் ராகுல் காந்தியோட ஸ்டாலின் இருந்த நெருக்கம், இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு நினச்சார். காங்கிரஸுக்கு ஏதோ பெரும்பான்மையான சிறுபான்மையினர் வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸுக்கெல்லாம் பெருசாக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கெலாம் ஆளே இல்லை. சரி, அந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமந்து ஒரு 5 சீட்டை ஜெயிக்க வச்சா டக்குன்னு தாவேக்கு ஆட்சி அமைக்க போகுதுன்னா முதல்ல ஓடி போய் இங்கே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோட ஏதோ ஒரு ஆலோசனை கூட பண்ணல. திமுக தலைமையிட்ட ஒரு ஆலோசனை கூட பண்ணாமல் அப்படியே போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சரி, அங்கிட்டு பிசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் போகிறாங்க, நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம், வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே விசிகாவில் இருந்து தாவேக்காவுக்கு போனவர், திருமாவளவனோட ஒரு நெருக்கம் இருக்குது. அதனால் அவர் திருமாவளவனோட பேசி வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துட்டார். திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, கன்ஃபியூஸும் பண்ணிட்டாங்க. அதனால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. என்ன பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பம் அவருக்கும் இருந்தது. அமைச்சர் பதவியில் நம்ம இடம் பெற்ற விசிகா நம்மளை விட்டு போவாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொன்னாங்க. நாங்கள் வெளியே இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆட்சி அதிகாரத்துலலாம் நாங்கள் பங்கெடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அவங்க டோனை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டோனை மாற்றிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெறுவாங்க போல இருக்குது. அவங்க திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன, தாவேக்காவை ஆதரிக்கிறோம், தாவேக்கா அமைச்சரவையில் இடம்பெற போகிறோம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுத்துருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தோப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 14 முன்னாள் அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா திமுக இதுலேருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்குது. அதனால் ஆலோசனை கூட்டம் எல்லாமே நடத்துகிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. திமுகவுக்குள்ள சீனியர்கள் இளைஞர்களுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது. உதயநிதி ஸ்டாலினில் இருக்கிற அவர் கூட இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் சீனியர்களை ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற இளைஞர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தாதான் கண்டிப்பாக கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும். முதியோர்களால் அது முடியாது. அவங்க எல்லாமே நாங்கள் அனுபவம் உள்ளவங்க, அனுபவஸ்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர அந்த அனுபவத்தினால ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. இளைஞர்கள் தான் கண்டிப்பாக செயல்பட முடியும். இளைஞரினால தான் திமுக மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் அதை ஸ்டாலின்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ண முடியும், தேர்தலுக்கு பின்னாடி திமுக கூட்டணி சுத்தமாக உடஞ்சிருச்சு. இப்போ திமுகவுக்கு இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி, கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம கொடுத்த சலுகைகள், அதிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்பி அவர் இருந்தார். ஆனால் அவங்க தொகுதியில் பார்த்திங்கன்னா எந்த தொகுதியிலும் பெருசாக அவங்க ஈடுபடவே இல்லை, ஈடுபடுத்தவும் முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக சேர்ந்த கட்சி தேமுதிக. அவங்களுக்கு 1% கூட வாக்கு இல்லை. அவங்களுக்கு திமுக 10 தொகுதியை ஒதுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சனம் பண்ணார். ஏன்னா தேமுதிக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ சதவீதம் தான் வாக்கு இருக்குது அப்படிங்கிறனால அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதியை ஒதுக்குறேன் அப்படின்னாரு. ஆனால் தேமுதிக திமுக சைடு போய் 10 சீட்டு வாங்கிடுச்சு. 10 சீட்டு தேமுதிக கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு வேணால் வயிற்றுச்சலாக இருக்கலாம். இங்கே பாய்லரே வயிற்றில் கட்டின மாதிரி எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. விசிகா கம்யூனிஸ்டுகள் எல்லாமே கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இங்கே தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆதரவு கொடுக்குறோம், எங்களால் தான் திமுக ஆட்சியில் அதிகாரத்துல எல்லாம் உட்காருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம 5 சீட்டை ஒதுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் 10 சீட்டு கேட்ட விசிகாவுக்கு 8 சீட்டு மட்டுமே கொடுத்து, அதுவும் தொகுதியில் ஒதுக்குனதில் எங்கள் விசிகா ஒரு செல்வாக்கான தொகுதியாக இல்லையோ அங்கெல்லாம் ஒதுக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் விசிகாவுங்க இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது. அதனால் தேர்தலில் இப்போ திமுக ஜெயிச்சிருந்தது அப்படின்னா எங்களால் தான் ஜெயித்தாங்க, எங்கள் சிறுபான்மையினர் நாங்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்கன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கோம். விசிகா எங்களால் தான் பட்டியல் இன சமுதாய மக்கள் எங்களால் தான் திமுக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போ யாருமே எதுவுமே பேச முடியல. தாவேக்கா சாலிடாக அந்த சைடு அதிக மெஜாரிட்டியில் வந்துருச்சு.
அதனால் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தெரியல. தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளோட திமுக மேலிடம் வந்து ஒரு மனக்கசப்பான ஒரு மனநிலையில் இருந்தாங்க. அதோடு தான் தேர்தலை சந்தித்தாங்க. எப்படியாவது நம்மளை வந்து தேர்தல் சமயத்தில் ஒற்றுமையாயிடுவாங்க, பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் திமுகவோட காங்கிரஸ் வந்து கேட்ட அந்த தொகுதிகள், நடுவில் நடந்த தேர்தலுக்கு முன்னாடியே நடந்த போராட்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீட்டில் கூட காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள், கேட்ட தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. ஆனால் அதே போல் தான் பிசிகாவும் இருந்தது. திமுக கேட்ட தொகுதிகளை தரலை அப்படிங்கிற மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா பிசிகா களத்தில் இறங்கின தொகுதிகளை திமுக பெருசாக வேகம் காட்டல. அதே போல் காங்கிரஸும் பிசிகாவும் சரி திமுக தொகுதிகளில் வந்து எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யலை. குறிப்பாக குளத்தூர் தொகுதியில் கூட இவங்க களத்தில் இறங்கி பெருசாக வேலை பார்த்த மாதிரியே தெரியல. இல்லைன்னா ஸ்டாலின் கூட தோக்குறதுக்கு வேண்டிய அவசியமே இல்லை. இவங்கெல்லாம் களத்தில் இறங்கி, கூட்டணி கட்சிகள்லாம் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தாவேகா 108 தொகுதியில் ஜெயிச்சது அப்படிங்கிற போது டக்குன்னு உடனே காங்கிரஸ், பிசிகா, ஐயுஎம்எல் இந்த கட்சிகள்லாம் டப்புன்னு அப்படியே தாவேகாவை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு அவங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம். நம்ம ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, ஆட்சி அமைச்சு யாரையாவது குதிரை பேரம் பேசுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய ஆதரவு இல்லைனாலும் நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அதிமுக உடைச்சதே. இப்போ வேலுமணி தலைமையில் வந்து ஒரு 25 பேர் வந்து ஆதரவு கொடுத்ததே. இவங்க யாருமே ஆதரவு கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க மூலமாக ஆதரவு வாங்கி தனிப்பெரும்பான்மையாக அவங்க சட்டமன்றத்தில் நிரூபிச்சிருக்க முடியும். நிரூபித்தா வேலுமணி மேலேயோ சிவி சண்முகத்து மேலேயோ நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு தேவையான தனி மெஜாரிட்டி கிடைச்ச பிறகு அவங்க வந்து அதிமுக எல்லாமே விஜயில் நம்பி வந்தாங்கள்ல, வேலுமணி, சிவி சண்முகம், அவங்க தரப்பை வந்து கழட்டி விட்டாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து தொகுதி, நாங்கள் கேட்ட தொகுதியை நீங்கள் ஒதுக்கலை அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. இதனால வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் திமுக இவ்வளவு மோசமாக தோக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அவரெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. 60க்கு குறைவான தொகுதியில் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே அவர் மைண்டில் இல்லை. எப்படி இது பண்ண முடியும்? அதில் முக்கியமான தலைவர்கள் 36 பேர் வந்து 16 பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அதில் ஸ்டாலின் ஒருத்தர். இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுறது, தோல்வியான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 36 பேர் கொண்ட குழு போய் ஆராய்ச்சி பண்ணி அவங்களாம் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வை வந்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து வச்சு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரியும் திமுக தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம். நேற்று கூட திருவள்ளூரில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை எல்லாமே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் வந்து ஒரு கவுன்சிலரோட மனைவி, அந்த ஏரியாவில் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 மக்கள் வசிக்கிற குடும்பங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. அந்த குடிநீருக்கு நகராட்சி மூலமாக ஒரு பைப்பு போடுறாங்க. அந்த பைப்பு இங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவுன்சிலரோட மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் பேசுகிறாங்க. அது வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. அது வந்து அந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணுற டிவி நிருபரை கூட, மீடியா நிருபரை கூட அவங்க என்ன செய்கிறாங்க, மிரட்டுறாங்க. எந்த மீடியாவிலையாவது இது வந்துச்சு அப்படின்னா உங்களை தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக ஏன் தோத்துதுங்கிறதுக்கு காரணம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருக்கு. கவுன்சிலர்கள் பண்ணுற அராஜகம். இன்றைக்கி திமுக தோற்று போனாலும் என்ன அந்த கவுன்சிலராக இருக்கிற திமுக அந்த கவுன்சிலர் கூட பண்ணுறதில்ல, அவங்க குடும்பத்தினர் பண்ணுற அராஜகம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக இருக்குது. அது மக்களை பாதிக்குது. இப்போ அந்த தொகுதியில் நீ பைப்பு போடலை, குடிநீருக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த போரை வந்து போட விட மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த 4000 மக்கள் என்ன செய்வாங்க? திமுக ஓட்டு போடுவாங்க, அப்படியே அந்த சைடு தாவேகாவுக்கு போடுவாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போச்சு. இப்போ தான் அந்த அடிப்படையான ஒரு தன்மை வந்து திமுக வந்து இதை களையணும். இப்போ டக்குன்னு அந்த கவுன்சிலர் யார், அந்த கவுன்சிலர் மனைவி ஏன் இப்படி கத்துச்சு, கூப்பிட்டு கண்டித்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவங்கள தூக்கி விட்டுட்டு அடுத்த தடவை அவங்கள அங்கே நிற்க விடாமல் செய்யணும். அப்படியெல்லாம் செஞ்சால் தான் திமுக மேலே திரும்பவும் நன்மதிப்பே வரும். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியை வந்து திமுகவுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து திமுக கூட்டணியே இல்லாமல் நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம். இடைத்தேர்தலில் வந்து திமுக கூட்டணியே நமக்கு தேவையில்லை, கூட்டணி கட்சிகளே தேவையில்லை, நம்ம தனிப்பட்ட முறையில் நிற்போம். நம்ம பவள விழா கண்ட கட்சி, இந்த கட்சி வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க. இடைத்தேர்தலில் வந்து நம்ம களத்தில் இறங்கி பார்க்கணும். திமுக வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்,
இப்போது அவங்களுடைய எண்ணம்லாம் என்னென்னா, இளைஞர் கையில் 78 மாவட்ட செயலர்கள் அவங்க வச்சுருக்காங்க. அது மாவட்ட செயலரை உயர்த்துங்க, 115 உயர்த்துங்க. அப்படி உயர்த்தும் போது கண்டிப்பாக வந்து இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இளைஞர்கள் செயல்பாடுகள் ரொம்ப தெளிவாக தேவைப்படுது அப்படிங்கிறதுல உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து துரைமுருகனை வந்து நிப்பாட்டிட்டு வேறு யாரையாவது போடுவோம். ராசா, தங்கம் தென்னரசு இது போன்ற நபர்களை வந்து போடுவோம். ஏன்னா முடியல, துரைமுருகனால் முடியல. அவர் பொதுச்செயலாளர் இருந்து என்ன பண்ண போகிறாரு? அவரை வந்து நிப்பாட்டிடுவோம், அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டு ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டார். இப்போ கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 78 மாவட்ட செயலர்களை 115 மாற்றுறதுனால திமுக வளர்ச்சி அடைஞ்சிருமா? இளைஞர் கையில் கொடுத்துட முடியுமா? அவ்வளோ சுலபத்தில் நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தவனுங்க, அமைச்சர் அண்ணாச்சி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தவனுங்க, அவனுங்க எங்களுக்கு ஈக்குவலாக ஒரு மாவட்ட செயலராக வந்து உட்காரும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்காதா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன செய்கிறது, திமுக கட்சியை வளர்த்தாகணும்ல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பட்டியல் சமூகம், மீனவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கட்சியில் மிக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ திமுக வந்து தோற்றது கிடையாது. தோற்றதுலேருந்து நிறைய விஷயங்களை அவங்க புரிஞ்சுட்டு இப்போது ஜென்சி தலைமுறைகிட்ட வந்து கட்சியை ஒப்படைக்கலாம், உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கூட ஒப்படைச்ச உதயநிதி மூலமாக திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை சீனியர்கள் எல்லாருமே தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நீங்கள் உதயநிதி கையில் கட்சியை கொடுத்தீங்க, அவர் கையில் ஜென்சி திட்டத்தை கொடுத்து அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுங்க, இளைஞர்கள் தான் கட்சிக்கு உயிரோட்டம், ரத்தம், நாளம் அப்படின்லாம் பேசி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் எங்களுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கான முக்கியத்துவம் அப்படியே தொடரும். ஆனால் உங்கள் கூட வந்து சமமாக வேலை பார்க்குறாங்களா, இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்களாங்கிறதெல்லாம் மாவட்ட செயலர்கள் நியமனத்துக்கு அப்புறமா தான் நடக்கும். அவங்கள வந்து நீங்கள் வேலை செய்ய விடுங்க, அவங்கள இளைஞர்களுக்கு வழி விடுங்க, இளைஞர்களை வந்து முக்கியத்துவம் கொடுங்க. இளைஞர்கள் தான் கட்சியோட எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்போ தான் திமுக கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ சீனியர்கள், கட்சியில் இருக்க திமுக சீனியர்களுக்கும் உதயநிதி ஆதரவாளர்களுக்குமே ஒரு லடாய் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்டாலின் வந்து இதை கொஞ்சம் அவகாசம் விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் யாரையுமே பெருசாக நம்பவே இல்லை. சபரீசன் கொடுத்த டேட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் சொன்னார். நம்ம இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறோன்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் சொன்னீங்க எல்லாருமே. ஆனால் மக்களோட மனநிலை என்னங்கிறதே உங்களை நீங்கள் எடுத்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சபரீசனை கூட திட்டார். சுனில் அப்படிங்கிறவர் வந்து திரும்பவும் நம்ம அரசியல் கொண்டு அவருடைய இதாக பண்ணுவோம், வியூக வகுப்பாளர்லாம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் உதயநிதி இருக்கார். ஸ்டாலின் வந்து இப்போ உதயநிதி பேச்சை கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜென்சி சூழ்நிலை இப்போ அந்த 5 இடைத்தேர்தலை வந்து திமுக கூட்டணி இல்லாமல் தான் சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? திமுக இப்படி கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத ஆராயறதுக்கு இந்த இடைத்தேர்தல் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி யோசனை திமுக வட்டாரங்கள் ஓடிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டனை மறக்காமல் அமுக்கி விடுங்க. நிறைய பேர்த்துக்கு அது ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.